ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரக்கோலி வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரக்கோலியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு பாயில்டு வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் போட்டு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருப்பீங்க, அதை போட்டுட்டு ஆனியன் ஒரு 1 ஆனியன் கட் பண்ணி நல்லா போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரக்கோலியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு வேகட்டும். தண்ணி வேணும்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிலேயே வந்து சென்டரில் எக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பேனில் 2 எக்கு போட்டு சால்ட் கொஞ்சம் போட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம ப்ரக்கோலி இருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து இந்த எக்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ப்ரக்கோலி எக் ரெசிபி ரெடி. நல்ல டேஸ்டியாக இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குயிக் ரெசிபீஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.